நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம வந்து ஒரு வாரமாகவே லைவ் ஸ்டோரி போட்டுட்ருக்கோம். நேற்று வந்து எதோட முடித்தோன்னா, என்னோடய ஜாமான் செட்டுலாம் ஏற்றிட்டு வந்து எல்லாம் ஒரு வாரம் அழுதுட்டு உட்காந்தோம். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்புறம் அதெல்லாம் வச்சுட்டு நான் அப்புறம் திருப்பூருக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஒரு வாரம் 10 நாள் எல்லாம் குடும்பமே எல்லாம் அழுதுட்டு சோகத்தில் உட்காந்துருந்தோம். அப்புறம் வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது? அப்புறம் நம்ம வேலைக்கு போய் தானே ஆகணும், லோனு கட்டணும் அப்படின்ட்டு நான் அப்புறம் அம்மா வந்து தம்பியை பார்த்துக்க சொல்லிவிட்டு நான் கிளம்பிட்டேன். அப்புறம் திருப்பூர் கிளம்பிட்டேன். ஒரு 10 நாள் 15 நாள் போல் வீட்டில் இருந்தேன். வீட்டுக்கு வந்துமே எங்களுக்கு நிம்மதி இல்லை, ஒரே சங்கட்டமாக இருந்துச்சு. அவனை அந்த நிலமையில பார்த்துட்டு வந்தது ரொம்ப மன படபடப்பாகவே இருந்துகிட்டு இருந்தது. அங்கே போயுமே நான் வந்து நிம்மதியாக இல்லை. எனக்கு ஏதோ ஒரு சொரசொரப்பாகவே இருந்தது, ஒரு பதட்டமாகவே இருந்துச்சு, என்னன்னு தெரில. அங்கே போய் ஒரு மாதம் தான் வேலை செஞ்சுருப்பேன். 1 மாதம் இருந்தேன். அப்போ வந்து நான் அங்கே திருப்பூரில் 1 மாதம் இருந்தேன். அன்னைக்கு வந்து நான் எப்பயும் போல் காலைல எழுந்திச்சி சாப்பாடு செஞ்சுட்டு கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டேன். அங்கே வேலைக்கு போய் 3:45 4:30 தெரில டீ டைம் வரும் கம்பெனியில். அந்த டைம் என்னன்னு தெரில, அன்றைக்கி ஃபுல்லாகவே எனக்கு ஒரு எதையோ இழந்த மாதிரி ஒரு படபடப்பாக இருக்கும்ல, நம்மளை அறியாமலே. அதான் சொல்லுவாங்கள்ல, தாடாட்டியும் தசாடும் அப்படின்னு சொல்கிறாங்கள, அது உண்மை தான். அது வந்து அன்றைக்கி ஃபுல்லாகவே எனக்கு ஒரு பதட்டமாகவே இருந்தது. என் அழுவையாக வருது, தானாகவே அழுக வர மாதிரியே இருக்குது. எதையோ இழந்த மாதிரி ஒரு படபடப்பாகவே இருந்துகிட்டு இருந்தது. என் சிந்தனையே என்கிட்ட இல்லாமல் இருந்துகிட்டு இருந்தது. எங்கள் வீட்டுக்காரோட பங்காளி ஒருத்தவங்க ஜெயங்கொண்டத்தில் இருக்காங்க. அவங்க என் பங்காளி தான், அவங்களுக்கு என் புருஷன் வீட்டுக்கு. அப்போ வந்து அவங்க வந்து என்கிட்ட ஆரம்பத்துலேருந்தே பேசுவாங்க. அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. அவங்க வந்து ஜெயங்கொண்டத்தில் தான் இருக்காங்க. அங்கேயே ஜெயங்கொண்டத்துலேயே செட்டில் ஆகிட்டாங்க. அவங்க ஆரம்பத்துலேருந்தே என்கிட்ட பேசுவாங்க. இப்படிலாம் இந்த வனிதா வந்து இந்த வயசுல இப்படி வாழ்க்கை இழந்துட்டு இப்படி இருக்கேன்னு என்னை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. எப்போயாவது ஒரு டைம் ஃபோன் பண்ணி பேசுவாங்க. 2 மாதத்துக்கு ஒரு டைம், 3 மாதத்துக்கு ஒரு டைம் எப்போயாவது ஃபோன் போட்டு விசாரிப்பாங்க. என்னம்மா பண்ணிகிட்ருக்க, தம்பி நல்லா இருக்கானா, எங்கே இருக்க, எப்படி இருக்க அப்படின்ட்டு விசாரிப்பாங்க. அது மாதிரி ஃபோன் எப்போயாவது விசாரிச்சுட்டு இருப்பாங்க, நானும் பேசுவேன். அன்னையத்தானம் அவங்கள கரெக்டாக அந்த டீ டைம் 3:45 4 மணி அந்த டீ டைமுக்கு எனக்கு ஃபோன் வருது அவங்க நம்பர்லேருந்து. எனக்கு ஒரே பதட்டம், அவங்க நம்பர்லேருந்து ஃபோன் வரவும். என்ன இந்த டைமில் அவங்க எதுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து ஃபோனை அட்டன் பண்ணி சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். அப்போ அவங்க வந்து எடுத்த உடனே அவங்க பேசலை. சொல்லுங்கக்கா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நான் அட்டன் பண்ணி கேட்குறேன். அவங்க எடுத்தோடனே பேசலை. வனிதா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அழுகுறாங்க. எனக்கு பயம் அதிகமாகிடுச்சு. ஏன்க்கா என்னக்காச்சு ஏன்க்கா அழுகுறீங்க அப்படின்னு சொல்கிறேன். வனிதா, அண்ணாதுரை இறந்து போயிட்டாப்புல. என் புருஷன் பேர் அண்ணாதுரை இறந்து போயிட்டாப்புல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுகுறாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. என்னக்கா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அழுவாத்திரம். கம்பெனியில் உட்காந்து தச்சிட்ருக்கேன். அக்கம் பக்கத்தில் ஃபுல்லாக நான் வந்து இந்த ஓரலக் டெய்லரு நான் தச்சிட்ருக்கேன். அக்கம் பக்கத்துலலாம் லைன் போயிட்டுருக்குது தச்சு. எனக்கு என்ன பேசுகிறதுனே தெரில. நான் வந்து ஷிஃப்ட்டுக்கு தான், கம்பெனி ஷிஃப்ட்டு தான் தச்சிட்ருந்தேன். அங்கே வந்து ஃபுல்லாக கேமரா ஓடிட்டுருக்கும். உள்ளே வந்து கம்பெனிக்குள்ளே ஃபோன் அலோடு கிடையாது. ஃபோன் பேச முடியாது. ஃபோன் வச்சுருக்கலாம், ஃபோன் பேச முடியாது. அப்படியே ஏதாவது எமர்ஜென்சினா வெளியில் பாத்ரூம் சைடு அப்படி எடுத்துகிட்டு போய் தான் பேசணும். நான் வந்து இவங்கள்ட்ட பேசிவிட்டு நான் வந்து பாத்ரூம் சைடு ஃபோனை எடுத்துகிட்டு போயிட்டு அழுதுட்டு நான் கேட்குறேன். நீங்களே நினச்சி பாருங்கள், ஒரு கட்டின புருஷன் செத்த செய்தி இன்னொருத்தவங்க மூலியமா நான் வந்து அப்போ எங்கே இருக்கேன், திருப்பூரில் கமலில் இருக்கேன். அப்படி வந்து எனக்கு செய்தி வருது. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. நானும் அழுதுகிட்டே கேட்குறேன், என்னக்கா சொல்கிறீங்க, இப்படி எனக்கு அப்படியே இடியே விழுந்த மாதிரி இருக்குது. சத்தியமாக நான் வந்து அவன் எங்கே இருந்தாலும் சாகணும் அப்படிலாம் நான் வந்து நினைக்கல. நான் கஷ்டப்படும்போது எனக்கு இப்படி ஏமாற்றிட்டானே, அவன் வந்து துரோகம் பண்ணவன் நல்லா இருக்கானே அப்படின்னு கூட நான் திட்டியிருக்கேன், சாபம் விட்டுருக்கேன். நான் இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் அந்த கேட்டது, அந்த செத்துட்டாங்கிற அந்த செய்தியை கேட்டது எனக்கு என்ன அறியாமல் என்ன பண்ணுறதுனே தெரில. அப்படியே நான் வந்து அழுதுகிட்டே, என்னக்கா சொல்கிறீங்க, எப்போக்காங்கிற வனிதா நேத்தியே இறந்து போயிட்டாப்லையா, ஹாஸ்பிட்டல்லேருந்து சென்னையில் ஹாஸ்பிட்டல்லேருந்து இறந்து வந்திருக்காப்புல. இப்போ இன்றைக்கி வந்து எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. ஏன்க்கா எங்களுக்கு சொல்லலை, என்னக்கா நேற்று இறந்து போயிடுச்சுன்னு சொல்கிறீங்க, ஏன்க்கா எங்கள்கிட்ட அந்த தகவலை சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி நான் வந்து அவங்கள்ட்ட கேட்குறேன். அவங்க வந்து சொல்கிறாங்க, வனிதா, நான் வந்து உனக்கு விஷயம் தெரியணுங்கிறதுனால தான் இதை வந்து நான் சொல்கிறேன். நீ வந்து உன் மனசுலேயே வச்சுக்க. நீ இங்கே வந்து உனக்கு யாரும் எதுவும் தகவல் சொல்லக்கூடாதுன்னு இங்கே சொல்லிட்டாங்க. உன் புருஷன் செத்த செய்தி உன் பங்காளியும் சரி, உன் நாத்தனாக்காரியும் யாருமே உனக்கு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. உங்கள் நாத்தனார்
மாமனார் அவங்க முயற்சி பண்ணாதான் அவங்களே செய்யணும்னு இருக்கும்போது நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. நான் வந்து வேகமாக அழுதுட்டு அவங்ககிட்ட நான் வந்து கேட்குறேன், என்னக்கா இப்படி சொல்கிறீங்க? நான் தான் வரக்கூடாதுன்னு நினச்சிங்க, ஓகே ரைட்டு. எனக்கு ஒரு புள்ள இருக்குல்ல, அந்த புள்ள வந்து நாளை ஒரு காலம் இவன் எந்த நிலைமைக்கு பெரிய ஆளாக வளர்ந்தாலும் தன்னோட அப்பா சாவுக்கு வரலைங்க அப்படிங்கிறது ஒரு வருத்தம் அவனுக்கு வந்து சாகிற வரைக்கும் இருக்கும்ல. அது வந்து அவனுக்கு ஒரு மன உறுத்தலாகவே இருக்கும்ல. அது ஒரு பெரிய இழப்பீடு தானே. எந்த பிள்ளைக்கும் இந்த நிலமை வரும்? பெத்த அப்பா செத்த சாவு கூட தெரியாமல் அந்த அப்பா முகத்தை கூட போய் பார்க்க முடியாமல் எந்த பிள்ளைக்கு அந்த நிலமை வரும்? அப்படின்னு சொல்லி கூட பார்க்காம இப்படி பண்ணிட்டீங்களேன்னு சொல்லிட்டு நான் அழுகுறேன். அவங்கள்ட்ட சொல்லிட்டு பேசிட்டு நான் ஃபோனை வச்சுட்டு நான் உடனே எங்கள் வீட்டுக்கு ஃபோன் அடிக்கிறேன். எங்கள் வீட்டுக்கு ஃபோன் அடித்தா என் தங்கச்சி ஃபோனும் அந்த டைமும் சுவிட்ச் ஆஃப். என் தம்பி அன்னைக்குன்னு பார்த்து வேலைக்கு போயிட்டான். அப்புறம் எங்கள் ஊருக்குள்ளே எங்கள் அத்தை பையன் ஒருத்தர் வக்கீல் இருக்கார், அவருக்கு ஃபோன் அடித்து, மாமா இதுமாரி எங்கள் வீட்டுக்கார் இறந்து விட்டாருன்னு எனக்கு செய்தி கிடைக்குது, எங்கள் வீட்டு செல்லு ஃபோனு சுவிட்ச் ஆஃபில் இருக்குது, எங்கள் வீட்டில் கொண்டு போய் ஃபோனை வந்து குடும்பம் மோசத்தை எங்கள் அம்மாட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லி நான் ஃபோன் பண்ணிட்டு அழுனோம். உடனே வந்து எங்கள் மாமா வந்து ஃபோனை எடுத்துகிட்டு சரி இருந்தால் நான் உடனே போய் தைத்தே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாட்ட கொண்டு போய் ஃபோன் கொடுத்தாங்க. அப்புறம் எங்கள் அம்மாட்ட நான் வந்து ஃபோன் பண்ணி அழுனேன், அம்மா இதுமாரி சொல்கிறாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா அழுனே. எங்கள் அம்மா வந்து ஃபோன்லேயே அது அழுவுது, அது அழுதுட்டு நான் அப்புறம் உடனே இவன் வந்து அப்போ வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தான். ஜெயங்கொண்டத்தில் ஃபாதர் பத்திமா ஸ்கூலில் இவன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தான். அப்புறம் இவனை வந்து அப்புறம் என் தம்பி செல்லுக்கும் ஃபோன் பண்ணி தகவல் சொல்லிட்டாங்க. என் தம்பி செல்லும் அப்போ வந்து ஏதோ ரீச் ஆகல. எங்கள் ஊர் பசங்களை விட்டு என் தம்பி வேலை பார்க்குற இடத்துக்கே போய் என் தம்பியை கூப்பிட்டு வர சொல்லியாச்சு. அப்புறம் என் தம்பியும் வந்துட்டான். அப்புறம் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் இவன் வந்து ஸ்கூலு விட்டு வர்றதுக்கு லேட் ஆகும்ல. அப்போ வந்து வேன் தானே போயிட்டுருந்தான். வேனுன்னா எல்லா பிள்ளைங்களும் கூப்பிட்டுட்டு ஊராக சுற்றி கொண்டு போய் விட்டு தானே வீட்டுக்கு வருவாங்க. இப்போ லேட் ஆகுங்கிறதுனால என் தம்பியும் எங்கள் அத்தை பையனும் இவனை அழைக்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. இவனை அழைக்க போயிட்டாங்க. மறுபடியும் நான் வந்து அந்த அக்காவுக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன், அக்கா நான் தான் வர முடியல, என் பிள்ளையனாவது நான் அனுப்பிவிடுவேன், என் பிள்ளை வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அழுகுறேன். அந்த அக்காவுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு தகவல் சொன்னாங்களா அந்த அக்கா வந்து சொல்கிறாங்க, வனிதா நீங்கள் வர வரைக்கும்லாம் இங்கே வெயிட் பண்ண மாட்டாங்க, நீ வர வேணாம் வனிதா, நீ பட்டு அங்கேயே இருந்து இவ்வளோ நாள் எப்படி வேலை பார்த்தியோ அது மாதிரி இரு, நீ வரக்கூடாதுன்னு இங்கே யாரும் நினைக்கிறாங்க, அதனால் நீ வந்தாலும் இங்கே யாரும் வெயிட் பண்ண போகிறதில்ல, தண்ணி முல்லை கிளம்பிட்டாங்க. அதாவது அந்த கடைசியாக தண்ணி மோட்டர் வந்து குளிப்பாட்டி சடங்கெலாம் செஞ்சு தூக்குவாங்களா, அதனால் தண்ணி முல்லை கிளம்பிட்டாங்க, இன்னும் 1/2 மணி நேரத்தில் தூக்கிடுவாங்க, உங்களால் வர முடியாது வனிதா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அப்போ நான் வந்து அவங்கள்ட்ட சொல்கிறேன், முடியவே முடியாதுக்கா, நான் வந்து என் பிள்ளைய வந்து என் தம்பியவும் எங்கள் மாமா ஒருத்தரும் கூட்டிட்டு வருவாங்க, நான் வந்து அவங்கள வர சொல்லிடுறேன், என் பிள்ளை வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் எடுக்கணும், நாளை ஒரு காலம் நம்ம அப்பந்தத்து சாவு கூட போகலன்னு என் பிள்ளை ஃபீல் பண்ணக்கூடாது, நான் வரலனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நான் அவங்கள்ட்ட கேட்டேன். அப்புறம் அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு உடனே நான் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி நான் அது மாதிரி அந்த அக்காட்ட சொல்லிட்டேன், நீங்கள் வந்து அஜயை கூட்டிகிட்டு தம்பியை போக சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் அழுதுட்டு சொல்கிறேன். இம்புட்டும் நான் வந்து அந்த பாத்ரூம்லேயே மாறி 5-10 நிமிஷத்துக்குள்ளே தான் இவ்வளோ வேலையும் நடக்குது. எல்லாத்தையும் நம்ம மாறி ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு மறுபடியும் அந்த அக்காட்ட நான் கிளம்பிட்டாங்கக்கா அப்படின்னு சொல்லி வராங்கக்கா, இந்த பையனை அழைச்சிட்டு கிளம்பிட்டாங்கக்கா அப்படின்னு ஃபோன் பண்ணுறேன். அந்த அக்கா என்ன சொல்கிறாங்க, வனிதா தூக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கா கிளம்பிட்டாங்களாக்கா அப்படின்னு நான் சொல்லிவிட்டு உடனே இங்கே அடிக்கிறேன், இல்லை இவங்கள போக வேணாம் நான் சொல்லலான்னு நான் சொல்கிறேன். என் தம்பி செல்லுக்கு ஃபோன் பண்ணி, தம்பி தூக்க ஆரம்பிச்சிட்டாங்களாண்டா, இனிமேல் நீங்கள் போய் பார்க்க முடியுமாடான்னு. அப்போ என் தம்பி சொன்னான், இல்லை பாதி தூரம் வந்துட்டேன்னு நீ சொல்லு, நாங்கள் எப்படியாவது போயிடுறோம் அப்படின்னு. மறுபடியும் அந்த அக்காவுக்கு நான் ஃபோன் அடித்து நான் வந்து சொல்கிறேன், அக்கா பாதி தூரம் வந்துட்டாங்க, நான் போய் சொல்கிறேன். அப்போ தான் ஆனால் இவங்க வீட்டிலேருந்தே கிளம்புறாங்க, நான் வந்து போய் சொல்கிறேன், அவங்க பாதி தூரம் கிளம்பிட்டாங்களாக்கா, வந்துட்டுருக்காங்க, நீங்கள் கண்டிப்பாக இல்லை வனிதா தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அந்த அக்கா நான் அழுனதை பார்த்துட்டு அங்கே அவங்க இன்னும் அக்கமாக ஆம்பளைங்கெல்லாம் போகிறாங்கள சுடுகாட்டுக்கு, அதில் எல்லாம் சொல்லி அனுப்புனாங்களாம், இது மாதிரி வனிதா பையனை கூட்டிக்கிட்டு வனிதா தம்பி வந்துட்டுருக்காப்லையா, அவள் வந்து அவள் புள்ள வந்து அப்புறம் பார்க்கணுன்னு சொல்கிறா, கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் நான் இவங்கள கூட்டிட்டு போய் சொல்லிட்டேன், இவனெல்லாம் கூட்டிட்டு போன்னு சொல்லிவிட்டு அவங்கள்ட்டையும் சொன்னதுக்கு அப்புறம்தான் நான் வந்து கம்பெனி ஷிஃப்ட்டில் தானே இருந்தேன். அப்புறம் நான் கம்பெனி ஷிஃப்ட்டுக்கு தானே இருந்தேன்,
கம்பெனி ஷிஃப்ட்டுக்கு இருக்கிறதுனால லீவ் வேணும்னா பர்மிஷன் தானே. அப்புறம் பர்மிஷன் கேட்கறதுக்காக லீவ் நான் போய் சூப்பர்வைசர்கிட்ட சொன்னால் அவங்க வந்து நான் கேட்டு சொல்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் போய் நீ வந்து கிளர்க்கு ஹெச்ஆரை கேட்டுட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் இந்த தகவலை சொல்லலை, நான் எமர்ஜென்சியாக ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். என் அக்கா அன்னைய தாம என் அக்கா வந்து அந்த கம்பெனியில் வேலை செய்யலை. என் அக்கா வந்து வேறு கம்பெனிக்கு வேலைக்கு போயிடுச்சு. அந்த ஒரு 2-3 நாள் கேப்பில் அது பீஸ் ரேட்டுக்கு. அப்புறம் என் அக்கா செல்லுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த அக்காவுக்கு நான் ஃபோன் பண்ணி, அக்கா வந்துட்டு இருக்காங்கக்கா முக்காய் சுற்றுறோம் அப்படின்னா, இல்லைவனி தான் நான் சொல்லி அனுப்பியிருக்காங்க. அப்போ தான் நான் அந்த அக்காட்ட கேட்குறேன், ஏன்க்கா சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, என்னக்கா பிரச்சனை, எதனாலக்கா அவங்க வரக்கூடாதுன்னு நினச்சாங்க, எல்லாத்தையும் தான் நாங்கள் ஏமாந்து நிற்கிறோம், எல்லாத்தையும் விற்று தின்னுட்டாங்க ஒழிச்சிட்டாங்க, எங்களுக்குன்னு எதுவுமே இல்லை, இதுக்கு கூட எதுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அந்த அக்கா சொன்னாங்க, இல்லை வனிதா சட்ட ரீதியாக நீ தானே முதல் மனைவி, நீ வந்தால் ஏதாவது பிரச்சனை பண்ணுவேன், அதாவது சொத்து சுகம் எதுவும் இல்லைல்ல, எல்லாத்தையும் விற்று தின்னுட்டாங்க, எதுவும் இல்லை, அதனால் நீ வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணுவேன், பிரேதத்தை எடுக்க விட மாட்டேன், ஏதாவது இப்போ உங்கள் ஊர் ஆளுங்க வந்து பிரச்சனை பண்ணுவாங்கன்னு உனக்கு சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அதனால தான் உனக்கு தெரியவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க, நீ வந்தால் பிரச்சனை பண்ணுவேன்னு உனக்கு தெரியவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் எப்படியெல்லாம் பாருங்கள், நீங்கள் சத்தியமாக இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே இது சம்மந்தமாக நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணணும். இது எந்த ஒரு நியாயம், நீங்களே சொல்லுங்கள், இது எந்த ஒரு நியாயம்? ஒரு கட்டின புருஷன் செத்ததுக்கு அவங்க பொண்டாட்டி பிள்ளைய வரக்கூடாதுன்னு சொல்கிறது இது எந்த ஒரு நியாயம், இது எந்த ஒரு தீர்ப்பு அப்படின்னு அவங்களாவே என் நாத்தனாக்காரியோ என் பங்காளி எல்லாம் சேர்ந்து வேணும்னே எங்களை வந்து ஒதுக்கி வச்சு துரோகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பழி வாங்கணும். ஒரு புள்ள இருக்குன்னு கூட நினைக்காம எங்களை பழி வாங்கணும், பழி வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து அந்த அக்காட்ட சரி பேசிவிட்டு நான் வச்சுட்டு நான் வந்து லீவும் வாங்கிட்டு கம்பெனிலேருந்து வந்து ரூமில் படுத்துட்டு நான் தனியாக அனாதை மாதிரி எங்கள் ரூமில் படுத்து அழுதுட்டு கிடக்குறேன். என்னதான் இருந்தாலும் மனசு கேட்கவே இல்லை. நமக்கு இப்படி ஒரு நிலமையா, நமக்கு வாழ்க்கையிலனாலும் பரவாயில்ல, நம்ம பிள்ளைக்கு என்னைக்கா இருந்தாலும் ஒரு அப்பான்னு ஒருத்தன் வேணும்னு தான் நான் நினச்சிருந்தேன். நம்ம பெருசாகி கூட அவனுக்கு பிடிச்சா போய் அவன் அப்பன்ட்ட பேசிட்டோம், அப்பான்னு கூப்பிட்டுட்டோம், பேசிட்டோன்னு தான் நான் மனசில் நினச்சிருந்தேன். இப்படி ஆயிடுச்சுன்னு நான் ரொம்ப வேணேன். அப்புறம் என் அக்காவுக்கு ஃபோன் பண்ணி இதை மாதிரி விஷயத்த சொன்னால் அக்காவும் கம்பெனிலேருந்து வந்துருச்சு. அப்புறம் அக்கா வந்து எனக்கு என் கூட தான் ரூமில் எனக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருந்துச்சு. அக்கா எல்லோரும் சொன்னாங்க, சொந்த பந்தம்லாம் அப்புறம் ஒருத்தர் ஃபோன் பண்ணி அவனுக்கு பண்ண துரோகத்துக்கு தான் இப்படி ஆயிடுச்சு, நீ எதுவும் நினைக்காத, கலங்காத, நீ கிளம்பி வந்துரு அப்படின்னு எல்லோரும் ஆறுதல் சொன்னாங்க. நான் அழுதுட்டு இருந்தேன். அப்புறம் அஜய் அங்கே கூட்டிரு போய் என்னென்னலாம் நடந்தது நீ சொல்லு. நான் ஸ்கூலில் இருந்தேன். மாமா வந்து நான் பேனுக்கு வந்து ஸ்கூலில் உட்காந்துருந்தேன். மாமா வந்து வா வீட்டுக்கு போகலான்னு அழைச்சிட்டு போனாங்க. வீட்டுக்கு போனப்போ ட்ரெஸ் மாற்றினேன். ட்ரெஸ் மாற்றிட்டு வெளில வந்தேன். ஆயா அழுதுட்டு சொன்னாங்க, அப்பா இறந்துட்டான்டா, அதனால் நீ ஊருக்கு போய் பார்த்துட்டு வா அப்படின்னாங்க. நானும் அப்போ எதுவும் தெரில சின்ன பிள்ளையில, அதனால் மாமனோட போயிட்டேன். போயிட்டு சுடுகாடு தான் போனாங்க. போய் வெள்ளை துணியெல்லாம் சுருட்டி பல்லு மட்டும்தான் தெரிஞ்சுது, மூஞ்சே சரியாக தெரில. அப்புறம் ஒரு தாத்தா வந்து அந்த தலையிலலாம் அப்படியே 4 குச்சி வைக்க சொல்லுவாங்கள்ல, அதை அப்படியே வச்சுட்டு நான் பயந்து அழுவுனேன். மாமா வந்து தூக்கி வச்சுட்டு நின்னாங்க. அப்புறம் ஒரு தாத்தா வந்து ஒரு குச்சியில் நெருப்பு வச்சு கொடுத்து இதை வைடா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் வச்சுட்டு வந்தேன். யாருமே நான் நின்று பார்த்தேன். நானே எங்கள் மாமன் இன்னொருத்தவங்க ராஜா மாமன்னு நாங்கள் 3 பேர் நிற்கிறோம். மற்றெல்லாம் போயிட்டாங்க. நாங்கள் நின்று பார்த்தோம், யாருமே எங்களை கண்டுக்கல, எல்லாம் போயிட்டாங்க. அப்புறம் நாங்கள் நின்று பார்த்துட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். உனக்கு முகம் சரியாக தெரியலையா? சுத்தமாக முகம் தெரியல, பல்லு மட்டும்தான் தெரியுது. நான் பயந்துட்டேன். ஆனால் அங்கே போனப்போ இருட்டிடுச்சே? நல்லா இருட்டிடுச்சு. அதான் பொழுது போயிடுச்சு, இருட்டிடுச்சு. இவனுக்கு இருட்டில் வந்து முகம் தெரில. இவன் வந்து 3 வயசு 2.5 வயசுலேயே தான் பிரிஞ்சாச்சுல. அப்போ வந்து இவனுக்கு வந்து முகம் ஞாபகத்துக்கு சரியாக வரல. ஃபோட்டோவில் பார்த்ததை வச்சு தான் இவனுக்கு அந்த ஃபோட்டோ என்கிட்ட வந்து சொன்னான், அம்மா ஃபோட்டோவில் பார்த்த மாதிரி அப்பா இல்லை, அது வந்து பல்லு தான் தெரியுது. அதாவது துணி போட்டு எல்லாம் சுற்றி கட்டிடுவாங்கள்ல, அதெல்லாம் முடிச்சிடுவாங்கள்ல. இவன் போகிறதுக்கு முன்னாடி பங்காளியில் ஒருத்தர் வந்து கொல்லி வைக்கிறதா இருந்திருக்காங்க. இவன் போனதுனால அதுக்கு முன்னாடி ஒரு புள்ள இருக்குன்னு தேடலை, எதுவும் பண்ணல. இவன் அது அந்த சூழ்நிலையில எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அந்த நேரத்துலையும் நான் வந்து சொல்லி அனுப்புனதுனால, இவன் போனதுனால அங்கே எங்கள் பங்காளி வீட்டில் ஒரு வயசான ஒருத்தர் இருக்கார். அவரு தான் வைக்கிறதா இருந்திருக்காரு. அவர் கையில் இவனையும் பிடிச்சி கொல்லி அதை இது வைக்க சொன்னாங்களா, அதான் கொல்லி வைக்க சொல்லியிருப்பாங்களாட்டு. அதான் குச்சி வைக்கணும்னா அதான் கொல்லி தான் வைக்க சொல்லியிருப்பாங்க. இவன் போனதுனால அதை கொடுத்து வைக்க சொல்லியிருக்காங்க. அவன் பெற்ற புள்ள இங்கே இருக்க, அந்த பிள்ளைய தேடணும்னு யாருக்கும் தோணலை. இவன் போனதுனால
கொல்லி வச்சு சரி இவ்வளோ தூரம் அந்த புள்ள வந்துச்சு, கொல்லியும் வைக்க சொல்லியாச்சு. சரி வீட்டுக்கு கூட்டிட்டு போகணுன்னு யாரும் கூப்பிடவும் இல்லை. அப்படியே எல்லாம் அவங்கவுங்களும் அப்படியே அம்போன்னு விட்டுட்டு அவங்கவுங்க போயிட்டாங்களாம். அப்புறம் என் தம்பி வந்து பக்கத்தில் ஏரி இருந்திருக்கு. இவனை கூட்டிட்டு போய் கை கால்லாம் கழுவ வச்சுட்டு எங்கள் மாமாவும் என் தம்பியும் அப்புறம் இவனை கூட்டிகிட்டு 7:30 மேலே தான் நம்ம ஊரில் வந்து தான் இவனை குளிக்க வச்சு அவரை கூட்டிட்டு போயிருக்காங்க. வீட்டுக்கு உள்ளே கூட்டிருக்காங்க. அப்புறம் நான் வந்து அம்மா வந்து இது பண்ணி போயாச்சு பார்த்துட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அழுதுட்டு எல்லாம் ஃபோனில் எல்லாம் ஒரே அழுகாச்சு. எல்லாம் அழுதுட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து சொல்லவும் அப்புறம் அம்மா வந்து அக்காட்ட ஃபோனில் பேசுனாங்க. வனிதாவை அழைச்சிட்டு நீ உடனே கிளம்பி வந்துரு, நீ கொண்டாந்து விட்டுட்டு போ துர்கா அப்படின்னு சொல்லிட்டு அழுனாங்க. தனியாக அனுப்பாத அப்படின்ட்டு. அப்புறம் நாங்கள் ஒரு 10 மணிக்கு மேலே கிளம்பி அப்புறம் அக்கா வீட்டுக்காரர் மாமா வேலைக்கு போயிட்டார்ல, அவரு வந்தோடனே சொல்லிவிட்டு கிளம்பிட்டு அப்புறம் 10 மணி 9:30க்கெல்லாம் திருப்பூர் பஸ் ஸ்டாண்ட் வந்து பஸ் ஏறி நாங்கள் அப்புறம் ஊருக்கு வந்துட்டோம். ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்தது, அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே போனோமா, செய்கிற சடங்குலாம் செஞ்சோமா அப்படிங்கிறத நாளைய வீடியோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே நண்பர்களே, பாய்.